அதான் பொம்மை முதலமைச்சர்னு எங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவாரு. இதுதான் நாட்டினுடைய நிலைமை. இது இப்படி இருக்கிறது இல்ல, அவர் புத்தாட்டம் வந்து கைத்தறிக்கிறத வந்து பார்க்கறதுன்றது வந்து இதை எப்படி எந்த வார்த்தையால விவரிக்கிறதுன்னு தெரியல. நாட்டில் அக்கறை செலுத்த வேண்டிய கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது. இப்போ கோடை காலம் வெயில் காலம் வந்துருச்சு. மின் தேவை அதிகரிக்கிறது. அப்படின்னா மின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும், அது சப்ளை சீராக இருக்கணும், இதெல்லாம் வந்து செய்யணும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்பார் பேச்சை கேட்டாரோ அல்லது அவருக்கே அது விருப்பம் இருந்ததோ தெரியவில்லை. அந்த நடனத்தை பார்க்க முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது. ஊட்டியிலே போய் அங்கே அவருக்கு பொழுதை கழிப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. சட்டமன்றத்தில் பதில் சொல்வதற்கு நேரம் இல்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இல்லை. அங்கே சமாதான கொடி எடுத்துக்கொண்டு தந்தை ஸ்டாலின் முதலமைச்சர் செல்கிறார். இங்கே இளவரசர் வீரவசனம், ஈடிக்கும் பயமில்லை, மோடிக்கும் பயமில்லை, ஆனால் என் தம்பி துபாய்க்கு பறந்தோடி விடுவான் என்று வீரவசனம் பேசுகிறார். இதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்று குழம்பி போயிருக்கிறார்கள். ஆகவே ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி 2011 திமுக அரசு எப்படி மின்வெட்டி காரணமாக வீட்டுக்கு போனதோ, அதே போல இந்த 2026 சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமை காரணத்தினாலே, அது தடுத்து நிறுத்த தவறிய காரணத்தினாலே அது ஸ்டாலின் வீட்டுக்கு போவதும் கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை முழுமையாக வைத்து விளம்பர வெளிச்சத்திலே தன் முகத்தை காட்டி மக்களை ஏமாற்றுகிற இந்த நாடகம் நீண்ட நாள் தொடராது, முடிவு பெறுகிற காலம் கணிந்து. ஆகவே மக்கள் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகி